நெல்லை மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி சாதனையை பாராட்டும் வகையில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சவுந்தரராஜன் மாணவர்களை தனது சொந்த செலவில் விமானத்தில் சென்னை கல்வி சுற்றுலாவிற்கு அழைத்து சென்றுள்ளார். நெல்லை மாவட்டம் செட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்றதுடன் பல்வேறு பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவியர்களுக்கு மறக்க முடியாத பரிசினை நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சவுந்தரராஜன் வழங்கியுள்ளார். மாணவர்களை 3 நாள் கல்வி மற்றும் இன்ப சுற்றுலாவிற்காக விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து சென்று ஊக்கப்படுத்தியுள்ளார். இதற்காக செட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்ற அவருக்கு மாணவ மாணவிகள் உற்சாக வரவேற்பளித்தனர். அங்கு சாதனை மாணவர்களுக்கு சென்னை செல்வதற்கான விமான பயண டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டதுடன் சுற்றுலா தொடர்பான அனைத்து செலவுகளையும் தானே ஏற்றுக்கொள்வதாக சவுந்தரராஜன் அறிவித்தார். இந்த சுற்றுலாவில் செட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளி, கோடியன்குளம் அரசு பள்ளி, தெற்கு கருங்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் திருநெல்வேலி கல்லணை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த 15 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் 10வது வகுப்பில் தேர்ச்சி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த 4 மாணவர்களையும் மற்றும் நான் பயின்ற செட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களில் +2, 10th முதல் 3 இடங்கள் மற்றும் ஒவ்வொரு பாடப்பிரிவில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் மொத்தம் 15 பேர். அவர்களுக்கு உறுதுணையாக 3 ஆசிரியை பெருமக்களையும் சேர்த்து 18 பேரையும் இன்றைய தினம் விமானத்தில் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு அழைத்து சென்று 28ஆம் தேதி வரைக்கும் 3 நாட்கள் கல்வி சுற்றுலாவுக்காக அவர்களை அழைத்து செல்ல இருக்கின்றேன் என்பதனை இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன். நான் 600க்கு 535 மதிப்பெண் பெற்றுள்ளேன். பள்ளி அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளேன். அது மட்டுமல்லாமல் தமிழில் 100க்கு 100 எடுத்துள்ளேன். இதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த எனது தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அது மட்டுமல்லாமல் சென்ற ஆண்டு எக்ஸ்எம்பி சவுந்தரராஜன் சார் ஒரு பொண்ணுங்க 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பொண்ணை கூட்டிட்டு போனாங்க. ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் 3 மார்க் எடுத்த பொண்ணுங்களை நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு போவேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு படிக்கணும்னு இன்னும் ஆர்வம் வந்துச்சு. ஸோ நான் படித்தேன். அதனால இந்த தடவை ஃபர்ஸ்ட் 3 மார்க் எடுத்த எல்லா பிள்ளைங்களையும், அது மட்டும் இல்லாமல் 10th ஃபர்ஸ்ட் 3 மார்க் எடுத்த பிள்ளைங்க எல்லாத்தையுமே சார் கூட்டிட்டு போறாங்க. எனக்கு இது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சவுந்தரராஜன் சாருக்கும், என்னோட பள்ளிக்கும், என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னுடைய பெற்றோர்களுக்கும் நான் ரொம்பவே கடமைப்பட்டுள்ளேன். நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபியூச்சரில் நல்ல ஒரு வேலையில் நல்லா இருப்பேன். நல்ல ஒரு பொசிஷனில் நல்லாவே இருப்பேன். நல்லா நான் என்னோட ஸ்கூலுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக பெருமை தேடி தருவேன். லாஸ்ட் இயர் ஆனுவல் டேல சவுந்தரராஜன் சார் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் எடுக்கிற பசங்களை, சென்டம் எடுக்கிற பிள்ளைங்க எல்லாரையுமே ஃப்ளைட்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாருமே ஃப்ளைட்ல கூட்டிட்டு போறாங்க. லாஸ்ட் இயர் ஆல்ரெடி 10th படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனாங்க. அப்போ சொன்னாங்க எல்லாருமே நீங்க நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா எல்லாரையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாங்க 15 பேரை கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டு, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. இது இவ்வளோத்தையும் எங்களுக்கு பண்ற சவுந்தரராஜன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் கல்லணை ஸ்கூல்ல 10th 495 எடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அதுக்கு எங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க்கும் செகண்ட் மார்க் எடுத்தவங்கள ஃப்ளைட்ல கூட்டு போறேன்னு சார் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போறதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இதை ஏற்பாடு பண்ண சாருக்கு ரொம்ப எம்பி சவுந்தரராஜன் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அவ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் 493. அது மட்டும் இல்ல திருநெல்வேலியில டிஸ்ட்ரிக்ட் தான் வந்திருக்கா. வாய்ப்பை தந்த எம்பி சார் அவங்க சவுந்தரராஜன் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாய்ப்பா தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்.